ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தேவிங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தலையீத்து மாட்டோட காம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குங்க. இதில் பால் கறக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏற்கனவே இதில் ஒரு சீம்பால் கறந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயும் கூட கைக்கே எட்டாத அளவுக்கு குட்டியூண்டு காம்பாக இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. கன்றுக்குட்டி பால் குடிக்க குடிக்க நம்ம பால் கறக்கிறனாலையும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. கொஞ்சம்னா ரொம்பலாம் இல்லைங்க, அந்த இம்புட்டூண்டா பெருசாக இருக்குங்க. அது கையை மடக்கி போட்டு பால் கறக்கும் போதெல்லாம் கை சரியான வலிக்குதுங்க. இப்படி யாரெல்லாம் நீங்கள் பால் கறந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது தலையீத்து அப்படிங்கிறனால காம்பு சின்னதாக இருக்கும் போலங்க. இது நம்ம வீட்டில் போட்ட கன்றுக்குட்டி. இப்போ கன்றுக்குட்டி போட்டிருக்காங்க. இவங்களும் ஒரு காலங்கன்றுக்குட்டி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நான். இப்போ இவங்க எவ்வளோ பால் கறக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலையீத்து அப்படிங்கிறனால காலையில் ஒரு 2:30, பொழுதோட ஒரு 2:30 அவ்வளோதாங்க பால் வருது. அதுவும் பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டிக்கு அடக்கி வச்சுக்கிறாங்க. நம்ம 2 தடவை மாட்டை கன்றுக்குட்டியை அவுத்து விட்டு பால் கறக்கிற மாதிரி இருக்குது. 2 தடவை கறந்தாலுமே அது மீதி கொஞ்சம் பால் அடக்கி வச்சுருந்து அந்த கன்றுக்குட்டிக்கு கொடுத்துருதுங்க. இது இந்த நாட்டு மாடு கிராஸுங்க. இந்த நாட்டு மாடு கிராஸ் அப்படிங்கன்றனால இந்த மாட்டுக்கு ஃபேட்டு எஸ்என்எஃப் கொஞ்சம் கூடுதலாக வருங்க. மற்ற மாடுகளை விட இந்த மாடுகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக வருங்க. அதனால் பாயிண்ட் சேர்த்து வரும். எவ்வளோ தான் பாயிண்ட் வந்தாலும் விலை கிடைச்சாலும் நம்ம அந்த காம்பில் கறக்கணும் இல்லைங்களா? ரொம்ப குட்டி காம்பாக இருக்குதுங்க. ஒரு தலை இப்போ கன்றுக்குட்டி இல்லாமல் இந்த மாட்டில் பால் கறக்கவே முடியலங்க. இதுதாங்க பெரிய கொடுமையாக இருக்குது. 2 தடவை கன்றுக்குட்டியை அவுத்து விட்டு பால் கறக்கிற மாதிரி இருக்குங்க. கன்றுக்குட்டியை விற்கவே முடியாது. விற்றுட்டோம்னா போச்சுங்க. இதில் பால் கறக்கவே முடியாது. இது நம்மக்கிட்ட வளர்ந்துருந்தாலும் இப்போ ஒரு சில நேரம் பாலுக்கே நிற்க மாட்டேங்குதுங்க. நகர்ந்து போகிற மாதிரி நகர்ந்து போய்க்கிட்டே இருக்குது. இது எதனால அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பால் கறக்கும்போது வெளி ஆளுங்க யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா, அவங்க கண்ணு நல்ல அது ஒரு மாதிரி கண்ணு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தாங்க இந்த மாடுக பாலுக்கு நிற்காம நகர்ந்து போகிறது. நானும் நிறைய தடவை இந்த மாதிரி பார்த்துட்டேன். இப்படியே தான் பார்த்திங்கன்னா காலை தூக்கி ஒதைக்கும். அப்புறம் பாலை அடக்கிக்கிறோம். அப்புறம் அதுக்கிட்ட கொஞ்சம் கன்றுக்குட்டியை பால் குடிக்க விட்டு அப்புறம் இழுத்து பிடிச்சி கட்டி அப்புறம் கறக்கிற மாதிரி இருக்குது. இந்த கண் பார்வைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொழுதோட நேரம் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி தலையை சுற்றி சூடமோ இந்த மாதிரி போடுவோமோ, அந்த மாதிரி இவங்களுக்கு தலையை சுற்றி கொண்டு போய் பொருத்தி வச்சிடலாங்க. அப்புறம் ஒரு கேட்கலாம். அப்படியும் கேட்கல அப்படின்றப்ப இவங்கள நாங்கள் மந்திரிப்போம். இப்படி தான் சரி பண்ணுவோம். என்னதான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா, ஒரு சில நேரங்கள் இது தலையீத்து அப்படிங்கிறனால நம்மளை பால் கறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துதுங்க. சரி, எப்படியாவது கொஞ்சம் தக்கி மிக்கி கறந்து மாட்டை சினையாக்கிட்டு அப்புறம் அடுத்த ஈத்துக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பால் கறக்கிறதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.